அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத நல்ல நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நல்ல உபவாச கூடுகைக்கு உங்களை மீண்டுமா இயேசுவின் நாமத்தில் வரவேற்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இது காலம் எப்படிப்பட்ட காலம்? கடைசி காலம். அல்லேலூயா. நீங்களும் நானும் கடைசி காலத்தில் இருக்கிறோம் என்பதை தயவு செய்து மறந்துவிடக்கூடாது. கடைசி காலத்தில் இருக்கிறோம். கடைசி காலங்கள் எப்படி இருக்கும் என்று சொன்னால் கொடிய காலமாக இருக்கும் என்று பரிசுத்த வேதம் தெள்ள தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கடைசி காலத்துல நீங்கள் மிகவும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த வேதத்தை நீங்கள் வீட்டில போய் மத்தேயு 24ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் அதிகமாய் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் அங்கே நமக்கு அழகாய் எச்சரிப்பு கொடுப்பதை, ஸ்தோத்திர நம்மளை உற்சாகப்படுத்துவதை, தெளிவுபடுத்துவதை குறித்து அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவரும் வஞ்சிக்காதபடிக்கு எப்படி இருங்க, எச்சரிக்கையா இருங்க, விழித்திருங்க, கவனமா இருங்க சொல்லி பல காரியங்களை குறித்து, கடைசி காலத்துடைய சம்பவங்களை குறித்து அங்க அநேக காரியங்கள் ஸ்தோத்திரம் நம்ம சுவிசேஷ புத்தகங்களிலே நாம் பார்க்கிறோம். அநேக தீர்க்கதரிசிகள் மூலியமாக கர்த்தர் கடைசி காலங்களை குறித்து எச்சரித்திருக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகையால் கடைசி காலத்துல, இந்த கொஞ்ச காலத்துல நாம எப்படி இருக்க வேண்டும் என்றால் மிக மிக ஜாக்கிரதையாக, மிக மிக கவனமாக, மிக மிக எச்சரிக்கையோடு, மிக மிக விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவன் இதைதான் உங்களிடத்தில என்னிடத்தில எதிர்பார்க்கிறார். ஆகையால் நீங்களும் நானும் மிக கவனமாக ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். தேவனுடைய பாதத்துல எந்த அளவிற்கு நீங்கள் காத்திருக்கிறீர்கள் என்று யாருக்கு தெரியணும்? அவர் ஒருத்தருக்கு தெரிந்தால் போதும். அல்லேலூயா. நாம் காத்திருப்பது, நாம் ஜெபிப்பது பெயரளவுக்கு, கண் பார்வை அளவுக்கு அல்ல. என் ரகசிய உறவு, தேவனோடு கூடிய உறவு தேவனுக்கு மாத்திரம், தூதர்களுக்கு மாத்திரம், பிதாவுக்கு மாத்திரம், பரிசுத்தாவியானவருக்கு மாத்திரம் தெரிந்திருந்தால் போதும். அல்லேலூயா. தேவனோடு கூடிய உறவை நீங்களும் நானும் அனுதினமும் என்ன செய்து கொள்ள வேண்டும் என்றால் புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏனென்றால் இந்த காலம் மிக மிக கொடிய காலம். ஏனென்றால் பரிசுத்த வேதம் அழகாய் சொல்லுகிறது, இனி காலம் செல்லாது என்று அருமையாக வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆகையால் மிக கவனமாக இருந்து நம் ஆண்டவரை இன்னும் அதிகமாக தேடுவதற்கு பிரயாசப்பட வேண்டும். அல்லேலூயா. ஏனென்றால் ஸ்தோத்திரம், எந்த அளவுக்கு இந்த உலகத்துல டெக்னாலஜி வளருதோ, எந்த அளவுக்கு விஞ்ஞானம் பெருகுகிறதோ, அந்த அளவுக்கு அழிவும் பெருகி கொண்டிருக்கிறது, ஆபத்தும் பெருகி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, அழிவும் ஆபத்தும் கற்காலத்தில் இருந்ததை காட்டிலும் இக்காலத்தில் தான் அதிகமாக இருக்கிறது. இக்காலம் எப்படிப்பட்ட காலம்? டெக்னாலஜி அதிகமாய் வளர்ந்த, விஞ்ஞானம் வளர்ந்த ஒரு காலம். விஞ்ஞானம் வளர்ந்த காலத்துலதான் அதிகமான அழிவுகளும் இருக்கிறது, அதிகமான ஆபத்துகளும், அதிகமான விபத்துகளும் இருக்கிறது. அல்லேலூயா. ஆகையால் நீங்களும் நானும் பாதுகாப்போடு நாட்களை கடந்து போக வேண்டும். பாதுகாப்போடு நாட்களை கழிக்க வேண்டும் என்றால் நம்முடைய பாதுகாப்பு யாருடைய கரத்தில் இருக்கிறது என்றால் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. நாமை ஒன்றை உணர்ந்து செயல்பட வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய காலங்கள், என்னுடைய பிள்ளைகளுடைய காலங்கள், என் குடும்பத்தாருடைய காலங்கள், என்னுடைய உறவுகளுடைய காலங்கள் எல்லாம் யாருடைய கரத்தில் இருக்கிறது என்று உணர்ந்து செயல்பட வேண்டும். தேவனுடைய கரத்தில். தாவீது சொல்லுவது போல 31:15 சொல்லுவது போல, ஆண்டவரே, என்னுடைய காலங்கள் உம் கரத்தில் இருக்கிறது என்று ஒவ்வொரு நாளும் நாம் உணர்ந்து அறிக்கை செய்து நாட்களை கடந்து போக வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார்.
நம்மை ஆண்டவர் பாதுகாக்க விரும்புகிறார். நம்மை அழகாக விசாரித்து நடத்துவதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. நாம முதன்மையான இடத்தை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்றால் தேவனுக்கு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. எந்த அளவுக்கு தேவனுக்கு முதன்மையான இடத்தை கொடுக்கிறோமோ அந்த அளவிற்கு தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் நம்முடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் கேட்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். எந்த அளவுக்கு தேவனோடு கூட நான் உறவாடுகிறனோ, எந்த அளவிற்கு தேவனுடைய பாதத்திலே நாம காத்து இருக்கிறோமோ அந்த அளவிற்கு தேவன் நம்முடைய வேண்டுதலுக்கு விண்ணப்பத்திற்கு அவர் செவிசாய்த்து பதில் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகையால் தேவனுடைய பாதத்தில் காத்திருப்பதை நாடுவோம், தேவனை தேடுவதை நாடுவோம். கடைசி காலம், கொஞ்ச காலம் வாழுகிற இந்த வாழ்க்கையில கொஞ்ச காலம் கர்த்தருடைய சமூகத்தை, கர்த்தருடைய முகத்தை தேடி கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்து, கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்து அவர் நமக்கு அளிக்கும் நன்மைகளை பெற்றுக்கொண்டு சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, ஆரோக்கியத்தோடு வாழ முற்படுவோம். தேவன் அவனமாய் ஆசீர்வதித்து வாழ வைக்க பிரியமாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்.